அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்ச கையோடு மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் சாம்பார் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதனால் கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் வைக்கலை. நேற்று வாங்கிட்டு வந்ததை வெளியே தான் வச்சுருந்தேன். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்படி பருப்பு அவிய போட்டுடலாமே அப்படின்ட்டு ரேஷன் கடை பருப்பு தான். அதை முதல்ல நல்லா கழுவி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வேக வச்சாச்சு. அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறது இதெல்லாம் கிளிப்பிங் எடுக்கலை. அதுக்கப்புறம் இட்லியும் அவிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க குளிச்சுட்டு ரெடியாகி வர்றதுக்குள்ளே இட்லியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சூப்பராக கத்தரிக்காய் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நல்லா மணக்க அதுக்கப்புறம் மிளவத்தல் போட்டு சட்னி வச்சாச்சு. நல்லா கடை சட்னி மாதிரி இருக்கும். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதால கடையில் தான் வடை வாங்கினேன், பருப்பு வடை. பிள்ளைங்களுக்கு இட்லியை வச்சா பருப்பு வடை வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆனால் லீவில் தானே இருக்காங்க அப்படின்னுட்டு வடையும் வாங்கிட்டு வர சொல்லி அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஆவி பறக்க இட்லி மகனுக்கு கொஞ்சம் ஆறின இட்லின்னா பிடிக்காது. அவங்களுக்கு சூடாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சூடாக இட்லியை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இட்லி சட்னி சாம்பார் அதோட வடையும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் மொதல் நாளே நான் மீனை கழுவி மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த மீனை எடுத்து வெளியே வச்சிடலாமன்னு வெளியே எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் கூலிங் போகும் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அம்மா மீன் குழம்பு தாளிப்புக்காக சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் சிங்கில் பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சிடலாமே அப்படின்னுட்டு ஒன் பை ஒன்னாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருப்போம். அந்த பாத்திரமும் இருக்கும். அதனால் அதையும் கழுவணும். கொஞ்சம் தான் இருந்துச்சு, முதலே எல்லாம் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் அந்த குறையாடக்க பாத்திரத்தையும் கழுவிட்டு இட்லி கொப்பரை எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு. கழுவி வச்சுட்டு அப்படியே மீன் குழம்பு வைக்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வைக்க மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதோடு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தாங்க, அதையும் அதோடு சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புளி ஏற்கனவே முதலே ஊற போட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் என்னென்னா தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தாங்க, மாங்காய் அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை தாளிப்பில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன், அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வரட்டும் அப்படின்னுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு வயசில் குழந்த இருக்காங்க, அவங்களுக்கு குக்கரில் சாதம் வச்சிடலாமே அப்படின்ட்டு கொஞ்சோண்டு பருப்பு அதோட அரிசியும் கழுவிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி கேட்டதால் சரி அம்மாவுக்கு அரைச்சி கொடுத்துடலாமே அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த தேங்காய் தான் நான் கழுவிட்டு தான் அதை மிக்சியில் போட்டு அரைப்பேன். அதை ஒரு பக்கம் அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது அம்மா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு அதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சி கொடுத்தேன்னா அதையும் குழம்புல சேர்த்துக்கிட்டாங்க. குழம்புல எல்லா மசாலாவையும் கூட்டி வச்சு அதை மூடி போட்டு வச்சுட்டாங்க, நல்லா பச்சை ஸ்மெல் போட்டுமே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா நான் ஒரு பக்கம் பருப்பு அரிசிலாம் சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சம் 5-6 வெள்ளைப்பூடை உரித்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் குக்கரில் போட்டு அதை ஒரு 4 விசில் வரட்டுமே. அதை வச்ச பிறகு மீன் குழம்புல கத்தரிக்காய் சேர்த்துருந்தாங்க. நல்லா பூட்டு கத்தரிக்காய் நறுக்கி அதோட சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து மாங்காய்லாம் சேர்த்துட்டு அதை வேகட்டுன்னு மூடி போட்டாச்சு. இங்கே பருப்புக்கு மஞ்சள் தூள் சீரகத்தூள் பருப்பு அரிசி வெள்ளைப்பூடுலாம் சேர்த்துருந்தோம்னா அதை மூடி வச்சிடலாமே அப்படின்னுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 விசில் வரட்டுமே அப்படின்னுட்டு. ஒரு பக்கம் மீன் குழம்பும் நல்லா ராஸ்மல் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா ஊடால என் மகன் மிச்சர் மிட்டாய் அதோட தேங்காயில் செஞ்ச உரல் மிட்டாய் எல்லாம் வாங்கி தந்தாங்க, அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூல் லீவில் இருந்தாங்கன்னா ஏதாச்சும் நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதோட எனக்கும் கிடைக்கும், நானும் வாங்கி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு மீனை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாதம் வச்சிடலாமேன்னு சாதமும் வச்சு விட்டேன். மீன் குழம்பும் வச்சு கொஞ்சம் நேரத்தோடு வச்சா நல்லா உப்பு உரப்பு பிடிக்கும். அதனால் மீன் குழம்புக்கு முதல்ல தாளிப்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாதமும் ரெடி ஆகிட்டு அப்புறம் மீனையும் பொரித்தேன் நான் தான் 1 by 1. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வயிறு பசிக்கணுன்னே தட்டில் சாதத்தை வச்சாச்சு. சாதத்தை வச்சுட்டு அப்புறம் மீன் குழம்பு அந்த மாங்காய் மணத்தோட நல்லா உப்பு உரப்பு புளிப்புமா அம்மா வச்சுருந்தாங்க. அம்மா நல்லா வைப்பாங்க மீன் குழம்பு. அதோட மீன் பொரிச்சிட்டேன். மீன் நான் மசாலா வரைய வச்சேன் முத நாள். நல்லா அந்த மிளகு பொடி வாசத்தோட மீன் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே மசாலா வரைக்கும்போது மிளகுத்தூள் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தான் மீனை வர வைப்பேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா பிடிச்சிருந்துச்சி உப்பு வரப்போ. அதுக்கப்புறம் ஈவினிங் பிள்ளைங்களுக்கு நல்லா இஞ்சி டீயை போட்டு நல்லா கொடுத்தேன். நல்லா டிக்காசன்லாம் இறங்கிருந்துச்சு. பிள்ளைங்க அவுள் லட்டு செய்வேன், அது ரொம்ப பிடிக்கும், அதனால் செஞ்சு கேட்டாங்க. சரி பிள்ளை வீட்டில் இருக்காங்களா அப்படின்ட்டு கேக் செஞ்சுருந்தேன். ஆனால் கேக்குக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு எதுவும் கிடையாது, கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சேன். அதை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிச்சனுக்கு சாயெல்லாம் குடித்த பாத்திரம்லாம் கிடக்கும்ல அதை அடுப்பையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னுட்டு கேஸ் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் மாட்டி வச்சாச்சு.
அதுக்கப்புறம் சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. பிள்ளைங்க கேனு, ஸ்கூல் போகக்கூடிய கேன் எல்லாமே நாளே உப்பு போட்டு நல்லா கழுவி அதையும் எடுத்து வச்சுட்டேன் தண்ணி விடுறதுக்கு. அப்போ தான் நாளைக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னுட்டு. இப்போ தான் அடுப்பு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. கிச்சன்லேயும் எந்த ஒரு பாத்திரமும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடுக்கு வந்து சாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மீன் குழம்பு இருந்துச்சு. சரி ஃப்ரிட்ஜில் இருக்க மீனை எடுத்து பொரிச்சிட்டோம்னா பிள்ளைங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்களே அப்படின்னுட்டு நைட்டுக்கு மீனை எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதையும் பொரித்து பிள்ளைங்களுக்கு நைட் டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மீனை பொரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு நாங்களும் சாதத்தை வச்சு அதோட மீன் குழம்ப வச்சு மீன் பொரித்து நாங்கள் நைட் டின்னரை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய்.